लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजाय प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्तदितरानगुणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலமிளங்களில் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலிமையாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2243வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழியிலே 8ஆம் பத்திலே வரக்கூடிய 10ஆம் திருமொழியுடைய 2வது பாசுரம் 792வது பெரிய திருமொழி பாசுரம் திருக்கண்ணபுரம் பாசுரத்திலே 92வது. இது முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசகோபி பிரகாசாதி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையர்கோன் தூயோர் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கான் இடம்பிறவி நெஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கண்ணலின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுதமுடியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மலையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தனிவழியே பறிக்க வேணும் என்று கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தொருளும் கையால் அடியே மணியை துணித்தொருள வேணும் துணிந்து 792வது பெரிய திருமொழி பாசுரம். பெருநீரும் விண்ணும் மலையும் உலகேழும் ஒருதாரார் என்று ஒடுக்கிய நின்னையல்லால் வருதேவர் மற்று உலர் என்றன் மனம் திரையும் கருதேன் நான் கண்ணபுரத்துறை அம்மானே. வைணவ ஆச்சாரியர்கள் அத்தனை பேருமே பெருமாளை தவிர வேறு தெய்வமும் பெரிய தெய்வம் கிடையாது என்று சொல்றார். காரணம், பிரளய காலத்தில் எல்லாவற்றையுமே தன்னுடைய திருவயிற்றுக்குள் அடக்கிக் கொள்கிறார். அதிலும் கிருஷ்ணாவதாரத்திலே வருகிற பிரளயத்தின் போது எல்லா உயிரினங்களையும் ஒரு அழகான மென்மையான மாலையாக கட்டி தன்னுடைய திருவயிற்றிலே வைத்திருந்தானாம் கண்ணன் என்று அனுபவிக்கிறார் ஆழ்வார். அப்படி இருக்கிற பொழுது பெருநீர் என்றால் கடல்கள் சமுத்திரங்கள், விண்ணும் என்றால் ஆகாயத்தை, மலை என்றால் மலைகள், கைலாசம் உட்பட எவ்வளவு பெரிய மலைகள் இருக்கோ அத்தனை மலைகள், 7 உலகங்கள், 37 உலகங்கள் என்று சொல்லக்கூடிய மேலுலகம், கீழ் உலகம், பாதாளம் ஆகிய 3 உலகங்கள் எல்லாவற்றையும் ஒரு மாலையாக கட்டி தன்னுடைய திருவயிற்றிலே ஒரே ஒரு இடத்திலே வைத்து விட்டானாம். அப்படி உன்னை தவிர வேறு யார் இது மாதிரி ஆச்சரியமான காரியங்களை எல்லாம் செய்ய முடியும்? உன்னை தவிர பெரிய தெய்வம் என்று எவனாவது சொன்னால் அவனை என்னுடைய நெஞ்சம் ஏற்றுக்கொள்ளுமோ? ஏற்றுக்கொள்ளாது. நான் அப்படி நினைக்கவே மாட்டேன். உன்னை எல்லால் வேறு ஒருவரை நான் நினைக்கவே மாட்டேன். அங்கன் நாளம் உண்ட போது வெள்ளி வெற்பு அகன்றதோ என்றபடி கைலாசம் உட்பட எல்லாவற்றையும் பிரளய காலத்திலே திருவயிற்றிலே கொண்டிருந்த உன்னை தெய்வமாக நினைப்பேனோ அன்று உன்னுடைய திருவயிற்றிலே ஒடுங்கி இருந்து பின்பு வெளிவந்த எச்சில் தெய்வங்கள் என்று மற்ற தெய்வங்களை சிறுமிப்படுத்தி பேசுகிறார்கள் ஆச்சாரியர்கள். எச்சில் தெய்வங்களை நான் நினைப்பேனோ என்கிறார் இந்த பாட்டார். ஒரு தாரா என்பது ஆக்ஷித லட்சணம், தனி மாலை உடையவனே, தனி மாலையை உடையவனே என்கிறபடி. ஒரு தாரா என்றால் இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேரையும் மென்மையான மலர் மாலையாக ஆக்கி தன்னுடைய திருவயிற்றிலே ஒதுக்கி வைத்துக் கொண்டிருந்தானா என்று அனுபவிக்கிறார்கள் ஆசிரியர்கள். எல்லோருமே வயிற்றுக்குள் 7 உலகங்கள், கடல்கள், மலைகள், ஆகாயம் உட்பட எல்லாவற்றையும் அடக்கி வைத்துக் கொண்டான போது இங்கே மட்டும் திருமங்கையாழ்வார் பேசுகிற போது சொல்கிறார், அவற்றை ஒரு மாலையாக கட்டி, மெல்லிய மென்மையான மாலையாக கட்டி தன்னுடைய திருவயிற்றில வைத்திருந்து பின்னர் பிரளயம் முடிந்தவுடனே வெளியிட்டவன் கண்ணன். அப்படிப்பட்ட பெருமாளை அல்லாது வேறு தெய்வங்களை நான் நினைத்து கூட பார்ப்பேனோ என்கிறார் கண்ணபுரத்து பெருமானை பார்த்து. இந்த பாசுரத்திலே மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிக்கலாம். பெருநீரும் விண்ணும் மலையும் உலகேழும் ஒருதாரா நின்னுள் ஒடுக்கிய நின்னையல்லால் வருதேவர் மற்று உலர் என்று என் மனத்து இறையும் கருதேன் நான் கண்ணபுரத்துறை அம்மானே. அதாவது
பருதேவர் என்றால் நான் தான் தெய்வம் என்று சொல்லிக் கொண்டு வரப்படும் அந்த தேவதைகளை நான் என் மனதிலே சிறிது கூட நான் நினைத்து பார்க்க மாட்டேன், முன்னையில்லால் வேறு தெய்வத்தை சிந்திக்கவும் மாட்டேன் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். நாளை அடுத்த பாசுரத்தை சேவிக்கலாம். காயேன வாச்சா மனசேந்திரியவா வியாத்தனாவா பிரதேச பாவாது கரோமியத்த சகலம் பரஸ்மி சிம்மன் நாராயணாகிய சமர்ப்பயாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இயல்பந்த போதிலும் அடியேன் செய்கிற நில்வினையோ தீவினையோ அத்தனையும் உடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொழுவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்ற நாள் கொள்வதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.